ஹாய்ங்க. இன்னைக்கு சஷ்டியோட 4வது நாள். நானுமே காலையில் எழுந்து கடவுளுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி ஆரத்தி காமிச்சு அவனுடைய திருப்தியாக கும்பிட்டு முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி நான் அவன் கூட பேச போகிறது, எல்லாருமே ஒவ்வொரு விரத முறையை கடைப்பிடிக்கிறாங்க. நான் என்ன விரத முறையை கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக சஷ்டி கும்பிடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அப்போ 7 நாளுமே நான் சாப்பாடே சாப்பிட்லங்க. கடவுளுக்கு நம்ம படைப்போம் இல்லையா பிரசாதம், அதை மட்டுமே தாங்க சாப்பிட்டேன். காலையில் வைப்போம், சாயந்தரம் வைப்போம். ஸோ அது 2 இதை மட்டும் தாங்க. அது மேபி பாலாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம். என்ன நம்ம கடவுளுக்கு படைக்கிறோமோ அது மட்டுமே சாப்பிட்டு 7 நாளுமே நான் விரதத்தை முடிச்சிருக்கேங்க. இந்த வாட்டி 48 நாள் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 48 நாளும் இதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பேருக்கு பல இஷ்யூஸ் இருக்குங்க. ஸோ அதனால் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் நான் காலையில் சாப்பிட்டுட்டு மதியானம் ஒரு வேளை மட்டும் விரதம் இருந்துட்டு ஈவினிங் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேங்க. ஆனால் கடைசி இந்த 7 நாள் நான் எப்பயும் போல் 3 நேரமும் விரதம் இருக்கலான்னு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த முறை கரெக்டாக தப்பா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நிஜமாலுமே எனக்கு தெரியாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எது செட் ஆகுமோ, என் ஹெல்த்துக்கு எது நல்லதோ அதை தாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன். மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி இருந்தால் தான் உங்களோட வேண்டுதல் நடக்கும், நீங்கள் இதை பண்ணாதான் கடவுள் நீங்கள் கேட்டதை கொடுப்பாரு, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு 3 வேளை சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிடணுன்னு தோணுனா கூட நீங்கள் அதை பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் எந்த விரத முறையை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பேசலாம். பாய். இப்படிக்கு உங்களில் ஒருத்தி.